புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் வருகை மிகவும் அவசியமானது என நாட்டின் தொழிலாளர் நலன் மற்றும் சமூக ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரான்சின் வெற்றிடமாக உள்ள பல்வேறு பணியிடங்களை நிரப்புவதற்கு வெளிநாட்டு தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்கள் என்று அவர் கூறினார். தற்போதைய நாட்டின் மக்கள் தொகை நிலவரம் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் தாம் ஒரு யதார்த்தமான முடிவாகவே இதை முன்வைப்பதாக அவர் தெரிவித்தார். கட்டுமானம் மற்றும் தூய்மை பணி போன்ற குறிப்பிட்ட சில வேலைகளை செய்ய பிரான்ஸ் மக்கள் தயங்குவதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இதனால் இந்த துறையில் நிலவும் ஆள் பற்றாக்குறையை ஈடு செய்ய வெளிநாடு தொழிலாளர்கள் தேவைப்படுகின்றனர். தேவைப்பட்டால் வெளிநாடு தொழிலாளர்களுக்கு குறிப்பிட்ட வரம்புகளை நிர்ணயிப்பது குறித்து பரிசீலிக்க முடியும். அதே நேரத்தில் ஏற்கனவே பிரான்சில் உள்ள வெளிநாட்டினருக்கு வேலைவாய்ப்பு வழங்கி அவர்களின் தங்குமிட உரிமைகளை முறைப்படுத்துவது அவசியம். இதற்காக தற்போதைய தங்குமிட அனுமதி விதிமுறைகளில் சில தளர்வுகளை கொண்டுவர அமைச்சர் ஆதரவு தெரிவித்துள்ளார். மேலும் தற்போது சட்டப்பூர்வமாக பணிபுரிந்து வரும் வெளிநாட்டு ஊழியர்களின் வசிப்பிட அனுமதியை எளிதாக புதுப்பிப்பதற்கான வழிகளும் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன. குடிவரவு கொள்கை தொடர்பாக முன்னாள் பிரதமர் கேப்ரியல் அட்டாலின் கருத்துக்கு தாம் உடன்படுவதாக அவர் தெரிவித்தார். எனினும் சட்டப்பூர்வமாக புலம்பெயர்பவர்களின் எண்ணிக்கையை 3 ஆண்டுகளுக்கு நிறுத்த வேண்டும் என்ற நீதித்துறை அமைச்சர் ஜெரால்ட் டார்மனா கருத்தில் இருந்து அவர் மாறுபட்டுள்ளார்.